நண்பர்களே வணக்கம், நான் பிரபாகரன். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் 100% ரிட்டர்ன் பர் மந்த் ப்ராஃபிட் தரக்கூடிய ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் கான்செப்டோட 1 இயர் பேக் டெஸ்டிங் ரிசல்ட்டை, அதாவது 1 இயர் டேட்டாவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதை 3 ஆங்கிளில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒன்று மந்த்லி வைஸ், அதாவது 2024 ஸோ ஜனவரி மாதத்தில் அவன் என்ன ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான், ஸோ டோட்டலாக நம்பர் ஆஃப் ட்ரேடிங்ஸ் என்ன, ஸோ அதில் எத்தனை ட்ரேடிங் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான், எத்தனை ட்ரேடிங் வந்து லாஸ் கொடுத்துருக்குறான், 1:1 எத்தனை, 1:2 எத்தனை, ஸோ இந்த மாதிரி மந்த்லி வைஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஜனவரி மாதம், பிப்ரவரி, மார்ச், ஸோ அந்த மாதிரி. அடுத்து ரெண்டாவது கரன்சி பேர் வைஸ், அதாவது இப்போ ஆக்சுவலாக நம்ம 20 கரன்சி பேரில் நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். ஸோ ஏயுடி கேட்டில் 1 இயரில் எவ்வளோ என்ன டேட்டா, அடுத்து யூரோ யூஎஸ்டியில் என்ன டேட்டா, அடுத்து ஜிபிபி ஏயுடியில் என்ன டேட்டா, ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கரன்சி பேர் வைஸ். அடுத்து மூணாவது வீக்லி வைஸ், அதாவது ஒரு வருஷத்துக்கு 52 வாரம். ஸோ அந்த 52 வாரத்திலும் ஒவ்வொரு வாரத்திலும் என்னென்ன டேட்டா அப்படிங்கிறத 3 ஆங்கிளில் இந்த ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் கான்செப்டோட பேக் டெஸ்டிங் ரிசல்ட்டை நான் ஒரு பெரிய டேட்டாவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆனால் இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஜனவரி 2024, அதாவது ஜனவரி மாதத்தில் ஒரு மாதத்தில் மட்டும் என்ன ப்ராஃபிட் என்ன லாஸ் கொடுத்துருக்குறோம், நம்பர் ஆஃப் ட்ரேடிங்ஸ் என்ன அப்படிங்கிற டேட்டாவை நான் உங்களுக்கு வித் எக்ஸல் ஷீட்டு ப்ளஸ் இமேஜோட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்த பதிவில் பிப்ரவரி மாதம், அதுக்கடுத்த பதிவில் மார்ச், ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே வரேன். ஜனவரி 2024, ஸோ ஜனவரி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரேடிங் டேஸ் வந்து 21 நாள். ஸோ இந்த 21 நாளில் 64 ட்ரேடிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறான். ஸோ இந்த ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் அப்போது நம்ம ஒரு நாளைக்கு ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 3 ட்ரேடிங் அந்த மாதிரி வருதுங்களா. சரி, இது ஒரு டேட்டா இருக்கட்டும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இமேஜஸ். ஸோ இந்த 64 ட்ரேடிங்கோட இமேஜஸ் தான் நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிக்கிற பையனுக்கு கூட புரிகிற மாதிரியான ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கும். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி காமிச்சேன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இருந்தாலும் இது ஒரு பெய்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுனால நான் ஒரு டோட்டலான இமேஜஸை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இமேஜஸில் என்ன இருக்கோ அதை தான் இந்த எக்ஸல் ஷீட்டில் நான் ஃபீட் பண்ணி வச்சுருக்கிறேன். கரெக்டுங்களா? சரி, அப்போ 64 ட்ரேடிங் வந்து ஒரு மாதத்தில் கொடுக்குறான். அதில் 43 ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான். 21 ட்ரேடிங் வந்து லாஸ் கொடுத்துருக்குறான். அப்போ அக்குரேசி அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 70% அக்குரேசி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதே நேரத்தில் அந்த 43 ட்ரேடிங்லேயும் வந்து பாருங்கள் 13,900 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான். ஒன்று. அடுத்து லாஸ் புக் ஆகிருக்குல்ல 21 ட்ரேடிங், அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6,500 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் கொடுத்துருக்குறான். அப்போ ப்ராஃபிட்லேருந்து நம்ம லாஸை கழிக்கும்போது ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 7,300 பாயிண்ட்ஸ் வந்து 7,350 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்குறோம் இந்த ஒரு மாதத்தில். கரன்சி பேர் வந்து பாருங்கள். ஆக்சுவலாக இந்த 3 பேஜஸாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எக்ஸல் ஷீட்டை. ஒரே ஒரு கரன்சி பேரில் நம்ம எப்போவுமே ட்ரேடிங் பண்ண மாட்டோம். 20 கரன்சி பேரில் எங்கே ஃபார்ம் ஆகிறோன்னா அங்கே நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான், 20 கரன்சி பேரில் நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். சரி, அடுத்து இது ஒரு டேட்டா. 2ஆம் தேதி, 12ஆம் தேதி, 24ஆம் தேதி இந்த 3 நாள்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடிங்கே பண்ணியிருக்க மாட்டோம். நம்பர் ஆஃப் நோ ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து என்ன நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகல, நம்ம ட்ரேடிங் பண்ணல. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம், இல்லைனா ட்ரேடிங் பண்ண மாட்டோம். சரி, அடுத்து அதிகபட்சமாக வந்து பாருங்கள் ஒரு நாள் 8 ட்ரேடிங் வரைக்கும் கொடுத்துருக்குறான். அதே போல் ட்ரேடிங் இல்லாமலும் இருந்திருக்கிறான். கரெக்டாக ஒரு நாளைக்கு இத்தனை ட்ரேடிங் தான் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்கிறானோ அதை அப்படியே ஏற்றாங்க அப்படி மாரி நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதுதான் என்னோடய வேலை, நம்மளோட வேலை. கரெக்டுங்களா? சரி, அதே மாதிரி கண்டினியூஸாக வந்து பாருங்கள் 11 ட்ரேடிங் வந்து ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்குறான். அதே போல் கண்டினியூஸாக 4 ட்ரேடிங் வந்து லாஸ் கொடுத்துருக்குறான். அப்போது இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது, கண்டினியூஸாக 2 ட்ரேடிங், 3 ட்ரேடிங், 5 ட்ரேடிங், எத்தனை ட்ரேடிங் லாஸ் கொடுத்தாலும் நீ ஒன்றும் பயப்படாத, ஓவராலாக வந்து ப்ராஃபிட் தான் கொடுப்பான் அப்படிங்கிற டேட்டாவை இது கொடுக்குதா? ஸோ நம்மளில் பெரும்பாலான பேர் என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரேடிங் 2 ட்ரேடிங் நம்ம லாஸ் புக் பண்ணாலே பயந்துருவோம். கரெக்டுங்களா? அப்போது தொடர்ந்து 4 ட்ரேடிங் 5 ட்ரேடிங் லாஸ் புக்குனாலும் நம்மளுக்கு ஓவராலாக நம்ம ப்ராஃபிட் தான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை இந்த டேட்டா நம்மளுக்கு தருது. கரெக்டுங்களா? அப்போது ட்ரேடிங் ஃபியர் நம்மளுக்கு கண்டிப்பாகவே இருக்காது. மொத்தம் 64 ட்ரேடிங், அதில் 43 ட்ரேடிங் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். அந்த 43லேயும் வந்து பாருங்கள் 1:1 வந்து 7 ட்ரேடிங் தான் ப்ராஃபிட் கொடுத்துருப்பான். 1:2 வந்து பார்த்திங்கன்னா 36 ட்ரேடிங் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருப்பான். ஆக்சுவலாக நம்ம 1:2 புக் பண்ணியிருந்தோம்னா 10,000 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்திருக்கும். ஆனால் நான் கொடுத்துருக்கிற இந்த ப்ராஃபிட் கால்குலேஷன், அதாவது ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 7,300 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா 1:1 தான் ஆக்சுவலாக. ஸோ நம்ம 1:2 வந்து கால்குலேட் பண்ணி சொல்ல 1:1 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணதை வச்சு தான் இந்த வந்து பார்த்திங்கன்னா 7,300 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஆக்சுவலாக மந்த்லி ஒரு 6,000 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணாவே போதும். சரிங்களா? 100% ரிட்டர்ன் பர் மந்த் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். ஸோ ஓவராலாக ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 70,000 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும் ஆக்சுவலாக. அப்போ நம்ம 7,300 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட 1,300 பாயிண்ட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா தான் புக் பண்ணியிருக்கிறோம்.
ஸோ இன்னும் நிறைய டேட்டாஸ் இதிலேருந்து நம்ம கலெக்ட் பண்ணலாம். பட் இது போதும். ஸோ வீடியோ வந்து லென்த்தாக போகுது. ஸோ அடுத்தடுத்து ஸோ இது வந்து ஜனவரி மாதங்களா, ஸோ பிப்ரவரி மார்ச்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த டேட்டாவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே வரேன். இந்த ஸ்ட்ராட்டஜியை ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஆக்சுவலாக நான் கற்றுக் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலிகிராம் லிங்க் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரிங்க நண்பர்களே, அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.